கெமிஸ்ட்ரியில் நம்ம ஐசோடோப்புன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஐசோடோப் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன்லாம் வேறு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ ஐசோடோப் அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயற்கையாக இருக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்றது 92 இருக்குது. அதில் முதல் தனிமம் அப்படின்றது ஹைட்ரஜன், கடைசி தனிமம் அப்படின்றது யுரேனியம். ஸோ அப்போ முதல் தனிமமாக இருக்கிற இந்த ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் அப்படின்றது அணு எண் அப்படின்றது 1, யுரேனியத்துக்கு வந்து பார்த்தோன்னா 92. அப்போ அணு எண் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா எந்த பொருளை வந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அணுக்களால் ஆனது தான். ஸோ ஆல் மேட்டர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த ஆட்டம்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு அணுவில் வந்து என்னென்ன தான் இருக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும். இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே புரோட்டான்ஸ் இருக்கும், அதாவது நேர்முள் துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரான்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த நியூட்ரான்ஸ் அப்படின்றது நடுநிலைத்தன்மையாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு மின் சுமையும் இருக்காது, பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கிறது இந்த நியூட்ரான்ஸ். ஸோ இது ரெண்டுமே, இந்த புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். இது ரெண்டையும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, இந்த புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும். இதுக்கு அடுத்து வெளியில் இந்த உட்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியஸை சுற்றி இந்த அணு இருக்குன்னா அந்த அணுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த உட்கரு நியூக்ளியஸை சுற்றி வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அதோட வட்டப்பாதையில் வெளியில் சுற்றி வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதிர்மின் சுமையாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது இது மாதிரி தான் வந்து இயற்கையில் 1லேருந்து 92 எலக்ட்ரான்ஸ், 1லேருந்து 92 அணுக்கள் வந்து இருக்குது அணு எண்ணை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அணு எண் அப்படின்னா ஒரு அணுக்குள் இருக்கிற மொத்த புரோட்டான்களோட எண்ணிக்கையோ அல்லது எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையோ தான் வந்து அணு எண் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த அணு எண்ணில் வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் வேறு எலிமெண்ட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அணு எண் 1 அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன், அணு எண் 2 அப்படின்னா ஹீலியம், அணு எண் 92 அப்படின்னா யுரேனியம். ஸோ அப்போ 1னா ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும், 2னா வந்துட்டு 2 புரோட்டான்கள் இருக்கும் அதோட உட்கருக்குள்ளே. ஸோ 2 இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஹீலியம் தான். ஹீலியத்துக்கு எல்லாமே 2 புரோட்டான்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த நியூட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, இந்த நியூட்ரான்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பார்க்குறோன்னா, எதுக்காக இந்த நியூட்ரான்ஸ்ன்றது உள்ளே இருக்குது அப்படின்னா, இந்த அணுக்கள் இருக்குது இல்லையா, இந்த அணுக்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற புரோட்டான்ஸ், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ், இந்த புரோட்டான்கள் எல்லாமே நேர்மின் சுமையாக இருக்கும், தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதாவது சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. அதாவது நேர்மின் சுமை கொண்ட துகள்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று எதிர்க்கும் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படின்ற போது உள்ளுக்குள்ளே, அதாவது அணுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸ்குள்ளே மொத்தமாக தானே கிளஸ்டர் திராட்சை குத்து மாதிரி இருக்குது. அதெல்லாமே புரோட்டான்ஸாக இருக்கும்போது புரோட்டான்ஸ் இருக்கும்போது எப்படி அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருக்கும்? ஸோ அது ஒன்று சண்டை போட்டுக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இணைச்சி பைண்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நியூட்ரான்ஸ். ஸோ இந்த நியூட்ரான்ஸ் அப்படின்றத ஒரு நாட்டாமை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ என் ஃபார் நியூட்ரான்ஸ், என் ஃபார் நாட்டாமை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அதை சமாதானம் பண்ணி இன்னும் கலவைக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னோம்னா, இந்த புரோட்டான்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று அடிச்சிக்காமல் அதை எல்லாமே பைண்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து நியூட்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது இந்த நியூட்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பேஸ்ட் வந்து இருக்கும், தட் இஸ் அந்த பைண்ட்னஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான். ஸோ ஒரு அணுவில் வந்துட்டு புரோட்டான் வந்து 1க்கும் மேற்பட்ட புரோட்டான் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அணுவில் வந்து நியூட்ரான்ஸ் அப்படின்றது இருந்தே ஆகணும். ஸோ அதனால தான் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு வந்து புரோட்டான் வந்து கிடையாது. ஸோ ஒன்லி எலிமெண்ட் தட் அக்கர்ஸ் வித்தவுட் நியூட்ரான் இஸ் ஹைட்ரஜன் தான். அதான் வந்து லேசான தனிமம் கூட, ரொம்ப லைட்டஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னாலுமே இந்த ஹைட்ரஜன் தான். ஸோ இதில் ஏன் வந்து புரோட்டான் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, புரோட்டான் மட்டும்தான் இருக்குது, நியூட்ரான் இல்லைன்னா, இந்த புரோட்டான் வந்து சண்டை போடுறதுக்கு இன்னொரு புரோட்டான் கிடையாது ஹைட்ரஜனில். அதனால் இதில் ஹைட்ரஜனுக்கு வந்து நியூட்ரான் அப்படின்றது கிடையாது. இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு ஐசோடோப் ரெடி பண்ணுவோமே, அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி. இப்போது ஹைட்ரஜனோட அணுக்குள்ளே கண்டிப்பாக ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரானை கொண்டு போய்ட்டு நம்ம வைப்போம். ஸோ அப்படின்னா என்னாகும், அதோட அட்டாமிக் நம்பர் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் புரோட்டான் அது ஒன்று தான் இருக்குது. அதனால் அதாவது புரோட்டான் வந்து ஒன்று தான் இருக்குது, அதனால் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்று தான். இப்போ நம்ம நியூட்ரான் வந்து வச்சோம் இல்லையா, ஸோ நியூட்ரான் வந்து அதுக்குள்ளே வச்சதுனால வந்து என்ன ஆகுதுன்னா அதோட மாஸ் நம்பர் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு அணுவுக்குன்னு சொல்லிட்டு மாஸை கொடுக்குறது அப்படின்றது புரோட்டானும் நியூட்ரான் தான். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்து ஒரு அணுக்குள்ளே இருக்கிற மொத்த புரோட்டான்களோட எண்ணிக்கையும் நியூட்ரான்களோட எண்ணிக்கையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறோன்னா நம்ம ஹைட்ரஜன் அணுவுக்குள்ளே ஒரு நியூட்ரானை கொண்டு போய்ட்டு நம்ம வைக்கும்போது அதோட மாஸ் வந்து அதிகரிக்குது. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து 1 தான் இருக்குது, ஆனால் மாஸ் நம்பர் அப்படின்றது 2ஆக மாறிடுது.
ஸோ இதே இது வந்து இன்னொரு நியூட்ரானை கொண்டு போயிட்டு வைக்கிறோம் அப்படின்னோம்னா அதில் வந்து புரோட்டான் வந்து ஒன்று தான் இருக்குது, நியூட்ரான் அப்படின்றது 2 இருக்குது. ஸோ அப்போது அட்டாமிக் நம்பர் வந்து 1 தான், மாஸ் நம்பர் அப்படின்றது 3ஆக மாறிடுது இல்லையா. ஸோ அப்போ இதை தான் வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன் இது அந்த மாதிரி ஐசோடோப்னு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனோட இன்னொரு பேருன்றது புரோட்டியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த புரோட்டியத்துக்குள்ளே ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவதாக நம்ம வச்சோம் இல்லையா, அதாவது ஒரே ஒரு நியூட்ரானை கொண்டு போய்ட்டு வச்சோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா டியூட்ரியம். டியூல்னா அப்படின்னா 2ன்னு அர்த்தம். ஸோ அப்போது மாஸ் நம்பர் வந்து 2 இருக்கிறதுன்றது டியூட்ரியம். அதுக்கு அடுத்தது டிரிட்டியம். டிரிட்டியம் அப்படின்னா மாஸ் நம்பர் 3. ஓகே, ட்ரைனா 3ன்னு அர்த்தம். ஸோ மாஸ் நம்பர் 3ஆக இருக்கிறது இந்த டிரிட்டியம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ இப்போ இது 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மாஸ் நம்பர் மட்டும்தான் மாறுது, நேர்மின் துகளாக இருக்கிற இந்த புரோட்டான்ஸ் வந்து மாறலை. அதனால் இது எல்லாமே ஹைட்ரஜனோட ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை ஏன் ஐசோடோப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, ஐசோ அப்படின்னா சேம்னு அர்த்தம், டோப் அப்படின்னா பிளேஸ்னு அர்த்தம். இப்போ டோப்போகிராஃபிக்கல் மேப்பு, டோப்போகிராஃபிக்கல் வேல்யூ இந்த மாதிரிலாம் வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐசோடோப் அப்படின்னா எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோன்னா, இப்போ பீரியாடிக் டேபிள் 1869 மெண்டலீவ் அப்படின்ற ஒரு டிமிட்ரி மெண்டலீவ் அப்படின்ற ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் தான் இந்த தனிமங்கள் எல்லாமே அட்டவணைப்படுத்தினார். ஸோ அதான் வந்து எலிமெண்ட்ரி டேபிள் அல்லது பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்றதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்றதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த தனிமங்கள் எல்லாம் அவர் வகைப்படுத்தினார் அப்படின்னா, சிம்பிளாக அட்டாமிக் மாஸை பொறுத்து, அதாவது ஒரு அணுயன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அணுயனோட அடிப்படையில் தான். 1 அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க, 2 அப்படின்னா அணுயன் 2 அப்படின்னா அதுக்கு வேறு பாக்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம பார்க்குற இந்த ஐசோடோப்பில் வந்து பார்த்தோன்னா சேம் அட்டாமிக் நம்பர், அணுயன் வந்து மாறலை இல்லையா. புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம் இது 3க்குமா வந்து பார்த்தோன்னா அணுயன் அப்படின்றது ஒன்று தான். ஏன்னா புரோட்டான் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா அதை கொண்டு போய்ட்டு 2வது பாக்ஸில் வைக்க முடியாது. ஏன்னா 2வது பாக்ஸில் வந்து ஹீலியம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அதில் 2 புரோட்டான் அப்படின்றது இருக்குது இல்லையா ஹீலியத்தில். அதனால் 2வது பாக்ஸுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் மொதல் பாக்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜனையும் வைப்போம், அதோட மற்ற இந்த நியூட்ரான் மாறிப்போன அந்த ஹைட்ரஜனோட மற்ற வெர்ஷன்ஸாக இருக்கிற டியூட்ரியம், டிரிட்டியம் இதையும் வைப்போம். ஸோ அதனால் ஒரே பாக்ஸ்குள்ளே எல்லாமே வந்து அடங்கிட்டதுனால ஐசோடோப்ஸ். ஐசோனா சேம், டோப்னா பிளேஸ், அதனால் அதை வந்து ஐசோடோப் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான மீனிங். இது மாதிரி தான் யுரேனியம் இருக்கும். யுரேனியம் வந்து இயற்கையாக கிடைக்கிற யுரேனியத்தில் வந்து 99.3% வந்து பார்த்தோன்னா யுரேனியம் 238 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கும். அடுத்தது 0.7%, 0.3% வந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா யுரேனியம் 233 அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் 2ல் வந்து எது மாஸ் நம்பர் அதிகம்னா 235 தான் கண்டிப்பாக. அப்போ மாஸ் நம்பர் அதிகம்னா கண்டிப்பாக எது அதிகம், நியூட்ரான்ஸ் வந்து அதிகம். அப்போ நியூட்ரான்ஸ் அப்படின்றது பசை, அதனால் அதை உடைக்கிறது கஷ்டம். அதனால தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து யுரேனியம் 235, யுரேனியம் 235 அப்படின்ற அந்த ஐசோடோப் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதுதான் வந்து உடைக்கிறது வந்து ஈஸி. ஏன்னா பசை கம்மியாக இருக்குது இல்லையா, நியூட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உடைக்கிறது ஈஸி அப்படின்ற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் நிறைய ஐசோடோப்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம். டே டு டே லைஃப்பில் இந்த ஐசோடோப்ஸ் அப்படின்றது பெருமளவில் மருத்துவத்துறையிலையும் விஞ்ஞானத்துலேயும் இது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மருத்துவத்துறையில் சாதாரணமாக சொல்ல போனோம்னா, ஏதாவது வயிறில் ப்ராப்ளம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் வந்து ஒரு டானிக்கை குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்கேன் சென்டருக்கு போங்க, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் நம்ம குடிக்கிற அந்த டானிக் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, ஐசோடோப்ஸ் தான். ஏன்னா இது மருத்துவத்துறையில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக, அதாவது ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இது பெருமளவில் பயன்படுது. ஸோ அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முன்கழுத்து கழலைன்னு சொல்லக்கூடிய இந்த காய்டர் டிசீஸ்க்கு, அதுக்கப்புறம் அயோடின், கோபால்ட், இந்த மாதிரியான ஐசோடோப்ஸ் எல்லாமே நிறையவே இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற இந்த உலகம் அப்படின்றதோ அல்லது நம்ம பயன்படுத்துகிற எந்த பொருள்களாக இருந்தாலும் அணுக்களால் ஆனது தான். அப்போது ஆல் மேட்டர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்றது யூனிவர்சல் ட்ரூத் தானே, ஒரு பிரபஞ்ச உண்மை தானே.